கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா புத்தகம் 46வது அதிகாரம் 13வது வசனம். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாயிருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சியோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். எனக்கு அருமையானவர்களே, தேவன் ஏசாயா மூலமாக குறிப்பிட்ட இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. நமக்கு எதிராய் காணப்படுகிற அநீதிகள் நம்மை விட்டு அகன்று நீதி நமக்கு சமீபமாய் வருவதாக, நமக்கு ரட்சிப்பு தாமதமில்லாமல் கிடைப்பதாக, தேவன் நமக்கு ரட்சிப்பையும் நமக்கு மகிமையையும் கட்டளையிடுவாராக. இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்முடைய நீதியை எங்களுக்கு சமீபிக்க பண்ணுவீராக. அது தூரமாய் இல்லாமல் எங்களுக்கு சமீபத்திலே வருவதாக. எங்களுடைய ரட்சிப்பு தாமதம் இல்லாமல் எங்களுக்கு கிடைப்பதாக. எங்களுக்கு ரட்சிப்பை அருளுவீராக. உம்முடைய மகிமையை எங்களுக்கு கட்டளையிடுவீராக. இப்பொழுதும் இந்த வார்த்தையை, ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய ஆண்டவரே அருகிலும் நீதி, உம்முடைய நீதி சமீபித்து வரட்டும். அது தூரமாய் இல்லாமல் சமீபித்து வரட்டும். ரட்சிப்பு தாமதப்படாமல் உடனே கிடைக்கட்டும். ஒவ்வொருவருக்கும் உம்முடைய மகிமையை கட்டளையிட்டு ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்.